திமுக அரசு தலைசிறந்த அரசு என மக்களிடத்தில் பதிவு செய்வதற்குதான் ஸ்டாலின் தொடர்ந்து முயற்சி செய்கிறாரே தவிர மக்களின் உண்மையான சிக்கல்களுக்கு எந்த தீர்வும் அளிக்கவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ள ஆர்.பி. உதயகுமார், எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கும்போது கிராம சபை கூட்டத்தில் மு.க. ஸ்டாலின் வாங்கிய விண்ணப்பங்களும் பெட்டிகளும் எங்கு போனது என்றே தெரியவில்லை என்று கடிந்துரைத்துள்ளார். மக்கள் இன்றைக்கு நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை மக்களிடத்தில் கொடுத்து மக்களை ஏமாற்றி இன்றைக்கு அவர் ஆட்சி அதிகாரத்திலே விளம்பர வெளிச்சத்தாலே தன்னுடைய அரசை முதன்மையான அரசு, தலை சிறந்த அரசு என்று மக்களிடத்திலே பதிவு செய்வதற்கு தொடர்ந்து முயற்சி எடுக்கிறாரே தவிர, அக்கறை செலுத்துகிறாரே தவிர, அவருடைய ஆட்சி அதிகாரத்தை செலவழிக்கிறாரே தவிர, உண்மையான இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காண்பதற்கு அவர் முன்வர. மக்கள் உங்கள் மீது வைத்த நம்பிக்கையை, நீங்கள் ஏமாற்றி பெற்ற நம்பிக்கை இன்றைக்கு சிதறு தேங்காய் போல் சிதைந்து போய் கிடக்கிறதே என்ற அச்சத்திலே தான் இன்றைக்கு காணொலி மூலமாக மக்களிடத்திலே நேரடியாக உரையாடுகிற அரசு சக்கரத்திலே நீங்கள் இன்றைக்கு இந்த முயற்சியை இன்று வரை ஏதாவது அங்கே ஒரு வளர்ச்சி திட்டத்தை செய்திருக்கிறீர்களா? அப்படியானால் இப்போது நீங்கள் காணொலி மூலமாக பேசினாலும் சரி, எந்த முறையிலே வானத்திலிருந்து பேசினாலும், பூமியில இருந்து பேசினாலும், விமானத்திலிருந்து பேசினாலும், ஹெலிகாப்டரிலிருந்து பேசினாலும், நின்று கொண்டு பேசினாலும், பறந்து கொண்டு பேசினாலும் ஒன்றும் இந்த மக்களுக்கு நடக்க போவதில்லை, கிடைக்க போவதில்லை, பயன்கள் உருவாக போவதில்லை.